மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் கல்லூரியில் ஏழை மாணவர்களுக்கு 8 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை சாய்பிரகாஷ் லியோமுத்து அறிவிப்பு. லியோமுத்துவின் 11வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன. சென்னை மேற்கு தாம்பரத்தில் ஸ்ரீ சாய்ராம் கல்விக் குழுமங்களின் நிறுவனர் லியோமுத்துவின் 11வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி ஸ்ரீ சாய்ராம் கல்விக் குழுமங்களின் தலைவரும் முதன்மை செயல் அதிகாரியுமான டாக்டர் சாய்பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சரத்பாபு ஏழுமலை கலந்து கொண்டார். ஸ்ரீ சாய்ராம் கல்விக் குழுமங்களின் சமூக நலப்பணிகளின் ஒரு பகுதியாக கல்லூரி வளாகத்திற்கு அருகில் உள்ள ஏரி தூர்வாரப்பட்டு பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் நடைபாதை அமைக்கப்பட்டது. மேலும் ஏரியைச் சுற்றி 200க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. அப்போது பேசிய டாக்டர் சாய்பிரகாஷ் லியோமுத்து, அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் கல்வி நிறுவனர் லியோமுத்து மேற்கொண்ட விடாமுயற்சி என்று மாபெரும் வளர்ச்சியாக உருவெடுத்துள்ளது. மாணவர்கள் தங்களது திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் கல்லூரியில் உருவாக்கப்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகள் சார்ந்த செயல்பாடுகள், தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி மையங்கள், சிறப்பு திறன் மையங்கள், மின் மற்றும் மின்னணு பொறியியலாளர்கள் அமைப்பு, கிராம மேம்பாட்டுத் திட்டம் உள்ளிட்ட தேசிய மற்றும் சர்வதேச கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், தொழில்துறை அமைப்புகளுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள கல்வி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி வாய்ப்புகளை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் வரும் கல்வியாண்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவியருக்கு 8 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், அந்த வாய்ப்பை மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு தங்களது எதிர்காலத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சம்பத் வீரராகவன், ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜே. ராஜா, ஸ்ரீ சாய்ராம் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் டாக்டர் கே. பழனிக்குமார், இயக்குனர் டாக்டர் ஆர். பழனியாண்டி, கல்விக் குழும அரங்காவலர்கள் கலைச்செல்வி லியோமுத்து, சதீஷ்குமார், முனுசாமி, பாலசுப்பிரமணியம், முதன்மை தகவல் அதிகாரி நரேஷ்ராஜ், முனைவர் ஏ. இராஜேந்திர பிரசாத், மேலாண்மை துறை தலைவர் முனைவர் க. மாறன், புலத் தலைவர் எல். அருணாச்சலம், சி. ஆர். ரெனிராபின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.